நகர் பகுதியில் வாழும் அனைத்து சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. நான் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நான் இங்கே வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். இந்த பகுதிக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு நல்லா தெரியும். வந்தவுடனே சொல்லிட்டாங்க இந்த பட்டா பிரச்சனை இருக்குது, அதுக்காக நிறைய முயற்சிகளை உங்களுடைய நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அண்ணன் எடுத்திருக்கிறார். அதே சமயம் அதை நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் உங்களை பாதுகாப்பதோ, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பது தான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்கு நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம். எங்கன்னாலும் உங்களுக்காக பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பகுதியில் மாம்பழ சின்னத்தில் நீங்கள்லாம் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா மாம்பழ சின்னம் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சின்னம். நீங்கள் எல்லாரும் காலையில் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்தீர்கள் என்றால் தான் நம்ம வரப்போகிற ஆட்சியில் நிறைய நலத்திட்டங்களை, மகளிருக்காக நிறைய நலத்திட்டங்களை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் சொல்லியிருக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, வேலை வாய்ப்பு பெரிய பிரச்சனை இருக்கு, பசங்களுக்கு போதை பழக்கம் மது பழக்கம் அதெல்லாம் ஒழிச்சிட்டு பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை கொடுக்கப்படும். இதெல்லாம் மாம்பழ சின்னத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் எல்லா நேரமும் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே போல மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா அவர்களும் பெண்களுக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ற சிறப்பு திட்டங்களை சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிந்தவுடனே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேலையாக எல்லோருக்கும் 10,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும். அதே போல 2,000 ரூபாய் பெண்களுக்கு மகளிருக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். வயதானவர்களுக்கு 2,000 ரூபாய் அந்த ஓய்வூதியம் அளிக்கப்படும். ரேஷன் கடையில அரிசியோட பருப்பு எண்ணெயும் இலவசமாக தரப்படும். அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுக்கப்படும், எல்லா வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜு. அதே சமயம் 3 கேஸ் சிலிண்டர் வருஷத்துக்கு அதுவும் இலவசமாக தரப்படும். கல்விக்கடன், அதே போல் பயிர்க்கடன் இது தள்ளுபடி செய்யப்படும். 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாளாக உயர்த்தி தரப்படும். ஏன்னா அதுதான் பெரிய பிரச்சனை. எங்கே போனாலும் அதான் மகளிர் சொல்கிறாங்க, அம்மா எங்களுக்கு ஏதோ அதுதான் கொஞ்சம் சோறு போட்டுருந்தது. 100 நாள் வேலை திட்டம்ன்றது ஒரு 20 நாள் கூட கொடுக்கறது இல்லை, அதுக்கு சம்பளமும் வர்றதில்லை, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதை நம்பிதான் நாங்க 10 பேர் இருக்கிறோம், செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 100 நாள் வேலை திட்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாருக்குமே வேலையை உறுதிப்படுத்துறது இல்லை. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணா தான் சொல்லிட்டாங்க, 100 நாள் இல்ல 150 நாளாக வேலை திட்டம் உயர்த்தப்படும். உடனடியாக சம்பளமும் உங்களுக்கு வந்துடும். அதாவது காசு போடாம உங்களை எவ்வளவு நாள் வேலை வாங்க முடியாது, தப்பு இல்லையா? அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பா 150 நாள் வேலை திட்டத்துக்கு காசு உங்களுக்கு வந்துடும். இதெல்லாம் யாருக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்? உங்களை போன்ற மகளிருக்கு தான். ஏன்னா தொழிற்சாலை இருக்கா, எங்கன்னா பெரிய ஆபீசரா போய் வேலை செய்ய முடியுமா? இல்ல தொழிற்சாலை இருந்தா தொழிற்சாலை வேலை செய்யலாம். எல்லா பசங்களும் படிச்சிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு வேலை இல்லை. சிப்காட் இங்க தான் இருக்கு, ஆனா அவங்களுக்கு வேலை எங்கேயும் அங்க தொழிற்சாலையே இல்லை. தொழிற்சாலை அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் எல்லாரும் இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோம், கூட்டணி கட்சிலாம். நாங்கள் அது முயற்சி எடுப்போம். இந்த தொப்பூர் கணவாய் சாலை வழியாக எத்தனையோ பேர் போயிருப்பீங்க. இதெல்லாம் டெல்லியில் பேசி மாண்புமிகு பிரதமர் அவர்களும் நிதின் கட்கரி அமைச்சர் அவர்களும் தான் அந்த மேம்பாலம் போடுவதற்கு 950 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. 940 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அதை யார் கேட்டு பெற்றது இது தெரியுமா? யார் அவங்க போய் இங்கே உங்களுக்கு அந்த தொப்பூர் கணவாயில எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனையோ உயிர் சேர்ந்து எடுப்படுது. இதை பத்தி யார் அங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க அண்ணன் தான் போய் சொல்லியிருக்காரு. உங்க எம்எல்ஏ அண்ணனும் மாண்புமிகு உங்களுடைய அண்ணனான அன்புமணி அண்ணன் அவரும் போய் தான் சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. எதற்காக இதெல்லாம் செய்யறாங்க? தருமபுரி மாவட்ட மக்களுக்கு நிறைய திட்டங்கள் தேவைப்படுது. பாசனத்துக்கு, தண்ணீர் பிரச்சனைக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம். அதெல்லாம் செயல்படுத்தணும்னா நீங்க மாம்பழ சின்னத்துல வாக்களிக்க வேண்டும். பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், நல்லா கௌரவமாக வாழணும், மது ஒழிப்பு போதை பழக்கத்தை ஒழிச்சு அவங்க தலை நிமிர்ந்து ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மாம்பழ சின்னம் தான். ஏன்னா அந்த மாம்பழ சின்னம் தான் உங்களுக்கு அதையெல்லாம் கண்டிப்பாக செய்வோம்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நீங்க செய்தீர்கள் என்றால், அதுவும் தேர்தல் நாளன்னைக்கு நீங்க மறக்காம குடும்பமா போய் மாம்பழ சின்னத்துல வாக்களிக்கணும். யாராவது 2 நாளுக்கு முன்ன, தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் வருவாங்க. நாங்கெல்லாம் இப்பயே உங்ககிட்ட இந்த விஷயத்தை நாங்க என்னென்னலாம் செஞ்சோம், 108 ஆம்புலன்ஸ் தந்தோம், சின்னம்மா மாம்பழம், தர்மபுரி மருத்துவக் கல்லூரி தந்த சின்னம்மா மாம்பழம்னு எல்லாம் சொல்றோம். ஆனா அன்னைக்கு 2 நாள் முன்னாடி வருவாங்க, உங்க மனசை மாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க.
என்னன்னா 2 நாள் முன்னாடி வந்து நீங்க மாம்பழத்துக்கு எல்லாரும் போடுங்க, ஒரு ஓட்டை இப்படி மாத்தி போடுங்க, அப்படி இப்படின்னு உங்களை வந்து உங்களுக்கு உங்களுடைய இலகிய மனசாச்சே, நீங்களாம் அம்மாங்களாச்சே என்ன பண்ணுவீங்க? ஐயோ பாவம்ப்பா, கேட்குறான்ப்பா, கெஞ்சுறான்ப்பா, காலில் விழறான்ப்பா, ஏதாவது மாற்றி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி மாற்றி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருப்பி குடிக்கடையும் போதையும் திறந்து விட்டுடுவாங்க, குழந்தைங்களுக்கு வேலையும் கொடுக்க மாட்டாங்க, தண்ணியும் வராது. தண்ணி பிரச்சனை எல்லாம் தீர வேண்டும் என்றால் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு ஓட்டு கூட செதறாம அனைவரும் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்கணும். புதுசா ஏதோ வருதுன்னு சொல்லி பசங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியாது போடுங்கிடுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. 108 ஆம்புலன்ஸை கொண்டு உயிர் காத்த சின்னம் மாம்பழம். தர்மபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து அனைத்து பேரின் உயிரை காத்த சின்னம் மாம்பழம். அதே போல தொப்பூர் மேம்பாலம் அமைத்து எல்லோரும் சாலை விபத்திலிருந்து ஒரு உயிர் கூட போகாம காப்பாற்ற போகிற சின்ன மாம்பழம்னு சொல்லி மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும். நீங்க தான் சொல்லணும். சொல்றீங்களா? சொல்லி வாங்கி கொடுங்க. உங்களுடைய கோரிக்கை என்னன்னு எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். அதையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மறக்காதீங்கம்மா மாம்பழ சின்னம். நன்றி.